Hello guys, welcome back to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல மாமனாரும் மருமகளும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அது நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், எந்த பிளானும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நிஜமாவே அவன் எதையுமே கேட்கல போல. காதுல ஹெட்போனை வச்சுக்கிட்டு பிசினஸ் டீல் விஷயமா பேசியிருப்பான் போல. ஸோ அவங்க கிட்ட தான் என்ன பிளானு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான் போல. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு ஏதாவது சொன்னீங்களாப்பா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அவளோட குழந்தை கூட அவள் ரூம்ல விளாண்டுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பீரோல் கிட்ட போய் தடுக்கி விழ போறா போல. பேக் கீழே விழுகுது. அதை எடுத்து வைக்கலான்னு போகும்போது அதுல இருக்கிற பாஸ்போர்ட்டை நம்ம ஹீரோயினி கவனிச்சிடுறா. ஸோ இந்த பாஸ்போர்ட் இருந்தா தான் அவனாலையும் பொண்ணை நாடு விட்டு நாடு கூட்டிட்டு போக முடியும், இவளாலையும் பொண்ணை கூட்டிட்டு போகலாம். ஸோ அதனால அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அப்பா கிட்டேயுமே கொடுக்குறா. இது ஒண்ணு போதுமா, இதுக்கப்புறம் நம்ம தாராவை இந்த நாட்டை விட்டே கூட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பொண்ணை அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவளும் வீட்டுக்கு வந்துடுறா. பார்த்தா அந்த பையன் பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயோ லாங் டிரைவ் போறான் போல. அதனால வாமா போலாம் அப்படின்னு கார்ல ஏற்றி கூட்டிட்டு போக பாக்குறான். மாமனார் இதை பார்த்துட்டு மருமக கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எப்போதுமே இவனுக்கு இதான் வேலை, பொண்ணு விளையாடணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவான், இல்லாட்டி பொம்மையை வாங்கி கொடுத்து சமாளிப்பானே தவிர 4 பசங்க கூட விளையாட இவன் விட்டதே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போன காரு திரும்ப ரிட்டர்னுக்கு வருது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா தாரா வந்து நர்ஸையும் கூட்டிட்டு போலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா போல. ஸோ அதனால என் பொண்ணு ஆசைப்படுறா, அதனால நீயும் வா அப்படின்னு அவளையும் ஏற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு இடத்துல காரு ஸ்டாப் ஆகி நிக்குது. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணு வேற எனக்கு பசிக்குது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் தான் சொல்லியிருக்கேன்லம்மா வெளியிலலாம் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னா, அப்போ ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி கொடுங்க, அது ஹெல்த்தி தானே, அதை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னதும் சரி இரு பக்கத்துல ஏதாவது நல்ல கடை இருந்தா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற போக்குல பொண்ணையும் கீழே இறங்க வேணாம், அப்புறம் நீயும் பத்திரமா பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போறான். அப்புறம் அவளும் நான் பின் சீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் போய் உக்காந்துருக்கிறா. அப்போ பார்த்தா அவளுக்கு திடீர்னு அவளுக்கு ஏற்கனவே அந்த லங்ஸில் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் மூச்சு வேற அதிகமாக விட முடியாமல் ஒரு மாதிரி ஏங்கி மூச்சு விட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவளும் விண்டோ டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறா. வெளிக்காத்து பட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பவும் சரியாகலை, நான் கீழே இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே இவளும் கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருமா நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து இந்த பக்கம் திரும்பவா பாருங்க, பொண்ணை காணும், பொண்ணு எங்கேயோ போயிட்டா போல. இவ உடனே பதறி அடிச்சுக்கிட்டு எங்கே போனான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த பேருமே ஜூஸை வாங்கிட்டு வந்துட்டான். பொண்ணு இங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவன் அந்த ஜூஸை கீழே போட்டுவிட்டு பயங்கரமா அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கான். என் பொண்ணு எங்க போனா, அவன் இங்கே தானே உட்காந்து இருந்தா, எங்க சொல்லு அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நான் தான் கீழே இறக்கி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உன்னை யாரு கீழே இறக்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். தெரியாம இறக்கி விட்ட சார், சாரி இப்ப நம்ம குழந்தைய தேடலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த குழந்தை அங்க இருக்கிற பூவை வந்து பறிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. ஒரு இடத்துல சேஃபா தான் நிக்கிறா. உடனே இவ ஓடி போயிட்டு குழந்தைய பிடிச்சிக்கிட்டு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. பின்னாடியே அந்த பையன் வந்துட்டான். அவன் வந்து உடனே குழந்தைய தூக்கிட்டு இதுக்கு முழுக்க நீதான் காரணம், குழந்தைய பாத்துக்கிற லட்சணமா இது, உன்னை பாத்துக்க சொல்லி தானே என் குழந்தைய விட்டு போன, இதுதான் நீ பாத்துக்கிற அழகா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு வராத, எப்படியாவது நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாதி வழியே அவளை விட்டுவிட்டு இவன் டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போனதுக்கு அப்புறமா பொண்ணு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. என் மேலே தான் தப்பு, நான் தான் கீழே இறங்கி ஓடி போனேன், அவங்க மேலே எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. உனக்கு என்ன இவ்வளோ பிடிவாதம், எப்படி நீ காரை விட்டு இறங்கி போகலாம், நான் தான் உன்னை காரை விட்டு இறங்கக்கூடாதுன்னு தானே சொன்னேன், அப்புறமும் நீ எதுக்காக இறங்கி போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பொண்ணுக்கிட்ட ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோயினி அங்கேருந்து ஓடி வந்துட்டா. ஆனா உனக்கு வேலை இல்லை, சம்பளத்தை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்றதே தெரியல. உடனே அவங்கிட்ட போய் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா, ப்ளீஸ் சார் இப்படிலாம் பண்ணாதீங்க, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன வேலையை விட்டுலாம் தூக்கிடாதீங்க, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை வீட்டை விட்டே துரத்திடுறான். அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. ஆனாலும் அவன் கேட்குற மாதிரியே எல்லா பொண்ணும் உள்ள கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுறான். நம்ம ஹீரோயினியா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பயங்கரமா அம்மா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் தழுவு விட்டுட்டேனே, இதுக்கப்புறம் நான் எப்படி அங்க போறது, நான் என் பொண்ணை எப்படி அவங்கிட்ட இருந்து கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் கவலைப்பட்டுட்டு இருக்கா. ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா கடவுள் காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம்
பொண்ணை எப்படியோ தூங்க வச்சுட்டான் போல. ஆனா அழுதுகிட்டே தான் அவ தூங்கி இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட பிடிவா தான் ஓம்கார். எதுக்காக அந்த பொண்ணை வேலையை விட்டு நீ தூக்குன? அந்த பொண்ணு தான் மன்னிப்பு கேட்டால, அப்புறமும் எதுக்காக அவள் இங்க இருந்து போ சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதை பத்தி பேசாதீங்க, நான் எடுத்த முடிவு சரிதான். அப்புறம் நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அவ இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அவளை அழுக விட்டதும் கிடையாது, அவளும் இந்த மாதிரி அழுததே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊரு தான். உடனடியா நம்ம இந்த ஊரை விட்டே போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பாவும் தடுக்க பாக்குறாரு. ஏன் இந்த முடிவு அப்படி இப்படின்னு சொன்னா, இதுதான் என்னோட முடிவு, இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி சொல்லவும் அவளுக்கு இன்னும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. என்னமாமா சொல்றீங்க, நீங்க அவரை தடுத்து நிறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நானும் எவ்வளவு புரிய வைக்க பார்த்துட்டோமா, ஆனா அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல, அவன் இந்த ஊரை விட்டு நாளைக்கே கிளம்பி போயிடுவான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு தன்னோட பொண்ணை திரும்பவும் இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வருது. இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்துல இந்த குழந்தை கீழே இறங்கி வந்து பாக்குறா ஜன்னல் வழியா. பார்த்தா அங்க நிறைய பசங்க ஹோலி விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் ஹோலி ஃபங்க்ஷன் போல. அதெல்லாம் பார்க்கும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இவளால விளையாடவே முடியாது இல்லையா. அப்புறம் பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தா இன்னைக்கே ஊரை விட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதனால அந்த பொண்ணு இன்னுமே சோகமாயிடுறா. அப்பன்னு பார்த்து மாமனார் போனை கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்காரு. போன்ல இருக்கிறது நம்ம ஹீரோயினி தான். அமைதியா பேசு, சத்தம் இல்லாம பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினியை பார்க்கவும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க திரும்பவும் இந்த வீட்டுக்கு எப்போ வருவீங்க, ப்ளீஸ் எனக்காக வாங்க. அப்புறம் இன்னைக்கு ஹோலி ஃபங்க்ஷன் ஆமே, எல்லாரும் ஹோலி கொண்டாடிட்டு இருக்காங்க, எனக்கும் அந்த மாதிரி கொண்டாடணும், அது உங்க கூட அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்பனா நான் சொல்றபடி செய்ய அப்படிங்கிற மாதிரி அவ ஏதோ சொல்லியிருப்பா போல. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பைய பின்னாடில இருந்து வந்துடுறான். டக்குனே இவன் திரும்பி பார்க்கும்போது அவங்க நார்மலா நிக்கிறாங்க. என்ன ரெண்டு பேரும் இங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தாத்தா ஹோலி ஃபங்க்ஷனை பத்திலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கும் அது மாதிரி ஹோலி கொண்டாடணும், கலர் பூசிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா, கலர்லாம் பூசிக்கிட்டா உன்னோட ஸ்கின்னுக்கு அலர்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இல்ல எனக்கு ஹோலி கொண்டாடியே ஆகணும், அப்புறம் அந்த நர்ஸு அவங்களும் இந்த வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு கீழே உருண்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இதை தான் நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பா போல. ஸோ இந்த அளவுக்கு பொண்ணு இப்படி அடம் பிடிக்கிறா அப்படிங்கோமே இவனுக்கு என்ன பண்றது எது பண்றதுனே தெரில. ஆனா மாமியாருக்கு அறியோ அப்படித்தான் அவ அழுவா, கொஞ்ச நேரத்துல அவளே சமாதானம் ஆயிடுவா, இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு தன்னோட பொண்ணு அழுகிறத பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினிக்கு கால் பண்ணி, கடைசியா ஒரு தடவை என் பொண்ணை பார்க்கறதுக்கு நீ வந்தாகணும், அவன் உன் கூட ஹோலி கொண்டாடணும்னு ஆசைப்படுறா, அதுக்காக தான், அப்புறம் நீ வர்றதுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்புறா. இந்த ஒரு சான்ஸ் தான் இருக்கு நம்ம தாராவை அந்த வீட்டிலேருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிளம்புறா. அப்புறம் அப்பா வந்து ஒரு பொடியை வர கொடுக்குறாரு. அது என்ன பொடி அப்படிங்கிறதுலாம் தெரியல. அப்படியே கிளம்ப போகும்போது பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு அக்காகாரி வந்திருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு என்ட்ரி கொடுக்குறா புருஷன் கூட. என்ன மாதிரின்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி இந்த வருஷத்தோட ஹோலி ஃபங்க்ஷனை குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனி இதெல்லாம் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அக்கா வந்திருக்கா, இருந்தாலும் அவகிட்ட போய் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அங்க போக முடியாது. அது மட்டும் இல்லாம அக்காக்காரி ஆல்ரெடி கெட்டன பிடிச்சவ, இந்த விஷயத்தையும் போயிட்டு ஓம்காரி கிட்ட போட்டு கொடுத்துட்டானா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பக்கம் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க கேப்ல அப்பா கிட்டேயுமே அவங்கள இந்த பக்கம் தசை திருப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் அவரும் பேசிட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க, துபாய் லைஃப்லாம் எப்படி போச்சு அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினி அந்த பக்கமா கிராஸ் ஆகி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் இவன் வீட்டுல ஹோலி ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காக அந்த வீட்டையே அவன் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதாவது கிரவுண்ட்ல போய் கொண்டாட போறது கிடையாது, இப்போ இந்த வீட்டில் தான் ஹோலி ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆனா கலருக்கு பதிலாக அவன் பூவை தூக்கி போட்டுட்டு இருக்கான். பூவை தூக்கி போட்டு தான் ஹோலி ஃபங்க்ஷனை விளையாட போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. உடனே அப்பா கிட்ட வா அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கான். அவள் அங்க இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கா சிரிச்சுக்கிட்டு. ஆனா அவனை கிராஸ் பண்ணி பின்னாடி போயிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி வந்திருக்கா. அவளை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டீங்களா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நாம எல்லாரும் சேர்ந்து ஹோலி ஃபங்க்ஷன் கொண்டாட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஜாலியா எல்லாரும் ஹோலி ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கால் ஸ்லிப்பாகி கீழே விழ போறவள நம்ம ஓம்காரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் விலகி வந்துடுறா. அப்புறம் அவங்க எல்லாரும் கண்ணாச நேரமா பார்த்து இந்த பக்கம் இவ அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ ஒண்ணு கலக்குறா. அதான் அங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்தா இல்லையா, அந்த பொடியைத்தான் கலக்குறா. ஐ திங்க் வந்து அது ஏதோ போதை கொடுக்குற பொருளா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது தெரியாம அங்க இருக்கிற மொத்த குடும்பமும் மூச்சு முட்டை அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓம்கார், மாமனார், மாமியார் எல்லாருமே. ஆனா குழந்தைக்கு மட்டும் அந்த ட்ரிங்க்ஸ் அவ கொடுக்கல. அதுக்கப்புறம் அங்க எல்லாம் பைத்தியம் மாதிரி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயினியை ஓரமா இழுத்துட்டு வந்துடுறான் இந்த பையன். அவகிட்ட இழுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ கருப்பா தான் இருக்க, ஆனா எனக்கு என்னமோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னோட மயிரா மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
இதை கேட்டு அவ ஷாக் ஆகுறா. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் மயிரா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டேருந்து விலகி வந்துடுறா. அப்புறம் எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல இவ பொண்ணை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா, வீட்டை விட்டே போயிடுறா. அது தெரியாம மொத்த குடும்பமும் போதையில டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினி தப்பிச்சு இந்த ஊரை விட்டு போவாளா என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.